ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட பாருங்கள், இது வந்து ஆறு, தென்பெண் ஆறு. இந்த தென்பெண் ஆறில் தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. பாருங்க, ஆறு ஃபுல்லாக மணலாக இருக்குது, இடம்லாம் காஞ்சிருக்கு பாருங்கள். தென்பெண் ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருபை சொல்லி முகாந்திரம் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த சின்ன வீடியோ எடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பாலம் பாருங்கள், இந்த பாலம் வந்து விஜயகாந்த் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சதுனால இந்த பாலத்தை கட்டியிருக்காருங்களாம். என்ன தொகுதி மாதிரி? ரிஷிவந்தி தொகுதியா? எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சார்ல இந்த தொகுதியில் வந்து. என்ன, எந்த இடத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏவாக இந்த ரிஷிவந்தியன் தொகுதியில் ஜெயிச்சதால எங்களுக்காக இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்துள்ளார். பல வருஷம் நடக்க முடியாது. அதனால வந்து இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு சாட்சியாகவே சொன்னாங்க, இந்த தென்பெண் ஆறு பக்கத்தில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க விஜயகாந்த் இந்த இடத்துல ஜெயிச்சதுனாலன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து வந்தோம். ஊழியத்துக்கு வரும்போது இந்த சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த இடத்துல வந்து தண்ணி கிடையாது பாருங்க, எப்படி ரொம்ப இடம் ஆறு தண்ணி போகிற இடம் தான், ஆனால் ஃபுல்லாக மணல். தண்ணிலாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்படியே இந்த பாலத்தை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பாலத்தை பார்க்க வரும்போது அந்த இடத்துல இருக்கவங்க சொன்னாங்க, இது விஜயகாந்த் கட்டி கொடுத்த பாலம்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த பாலத்தை நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வீடியோவை நீங்கள்லாம் பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிங்க. கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்பட்ட கிருபையை சொல்லி முகாந்திரம் நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து வந்து இந்த இடத்துல சின்ன வீடியோ எடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ்.